ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் நம்மையே வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து தேவனோடு கூட முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இந்த 7 நாட்கள் கடந்து வந்து இந்த மாலையில் இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆண்டவர் ஜீவனை தந்து நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். கடைசி மணி நேரத்தில் கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் எது ஒன்றும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவாலயம் 3வது தேவாலயம் எருசலேமிலே கட்டப்படுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொருட்கள் எல்லாம் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் இருக்கிற அலாஸ்கா பகுதியில் இருக்கிற அந்த டூமையும் அந்த மசூதியும் அவர்கள் தகர்க்க வேண்டும். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இப்போது நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இதை இடிக்கும் போது பலவிதமான சூழ்நிலைகள் உலகத்திலிருந்து எழும்பி வரும். அது எழும்பி வரும்போது அந்தி கிறிஸ்து எண்ணக்கூடியவன் வந்து இஸ்ரவேலோடு கூட 7 வருஷம் உடன்படிக்கை பண்ணி அதுக்கு பிறகு உலகத்திலே அவன் சமாதானத்தை கொண்டு வருவான். அது நீடிக்காது. ஏன்னா சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையாக 2ஆம் வருகையில் வரும்போது மாத்திரம்தான் சமாதானம் நித்தியமாய் உண்டாகும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நடப்பதற்கும் தேவனோடு வாழ்வதற்கும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொண்டால் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்லுகிறவரும் அல்ல, மனமாறுகிறவரும் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். எனவே நித்திய வாழ்க்கை என்பது தான் நிரந்தர வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை வைத்ததினாலே அவர் எனக்குள்ளே இருந்து அவர் வெளிப்படுகிறதுனால நித்தியத்தை குறித்து அதிகமாய் இந்த நாட்களில் பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார். அதே போல் உங்களோடு கூடவும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் பேசி வருகிறார். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. எப்போ வேணாலும் முடிந்து போகலாம், எப்படி வேணாலும் முடிந்து போகலாம். முடிந்த பிறகு நம்மளை கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணிடுவாங்க. ஆவி தேவனிடத்தில் போயிடும். ஆத்தும நியாய தீர்ப்பில் நிற்கும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் இப்போது பரதேசியில் போய் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வரை இளைப்பாறுவான். அதுக்கு பிறகு அவரோடு கூட கடந்து வந்து கண்ணிமைக்க நேரத்தில் உலகத்தில் அவங்க சரீரத்தை அவர்கள் தரித்து கொண்டு மறுரூபமாக்கப்பட்டு உயிரோடு கூட இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தில் நாம் பங்கு பெற போகிறோம். அப்போது அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு பகிரங்கமாக உலகத்துக்குள் கடந்து வருகிறார். உலகத்துக்குள் பகிரங்கமாய் கடந்து வந்து சாத்தானியும் மிருகம் என்பவன் அந்தி கிறிஸ்து, அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களையும் எல்லாரையும் சிறைப்பிடித்து சாத்தானை சிறைக்குள் அடித்துடுறாரு. இவர்களை அப்படியே நரகாக்கணியில் தள்ளுகிறதாய் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ளாவிட்டால் நாம் நிச்சயமாய் கைவிடப்படுவோம் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், இல்லையானால் நித்திய ஆக்கினி தீர்ப்பை அடைய வேண்டும். இது 2ல் ஒன்று ஒரு மனிதன் சந்தித்தே ஆக வேண்டும். நீங்கள் எதில் வந்து நிற்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். நான் எங்கே போய் நிற்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு பண்ண வேண்டும். அதுபோல் அவங்கவுங்க முடிவுகளை அவங்கவுங்க தான் எடுக்க முடியும். அந்தந்த முடிவின் பிரகாரம் அவர்கள் வாழ்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்ட அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த நோவாவை நாட்களிலே அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நோவாவோடு கூட நின்றாங்க. நோவான் 3 பிள்ளைங்க, அவங்க மருமகள்கள். அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். மருமகள்கள் வந்து மாமனார் சொன்ன அந்த தரிசனத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தது தான் ஒரு பெரிய விஷயம். அவங்க கை கொண்டு நடந்தபடியால் அந்த 8 பேரும் ஆண்டவர் காப்பாற்றுகிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த நாட்களிலே அவர் பிரசங்கம் பண்ணினார். ஏறக்குறைய நோவாவுக்கு அறிவித்த நாளிலிருந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தில் ஒருத்தரும் மனம் திரும்பி வரல.
அது ஒரு பக்கத்தில் ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் 8 பேரை போதும் தெரிந்து கொண்டார் என்பதை ஒரு கணிப்பு சொல்லுகிறது. காரணம் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, 8 என்ற எண் புதிய துவக்கத்துக்கு உரியது. அப்போ ஒரு புதிய நியூ பிகினிங் ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமானால் 8 என்ற எண் போதும், 8 பேர் போதும் என்பதை தேவன் தெரிந்து கொண்டு அவர் அந்த 8 பேர் மூலியமாய் மீண்டும் இந்த உலகத்துக்குள்ளே மனுஷர்களை கொண்டு வந்ததாக வேதத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அதிலிருந்து தான் மனிதர்கள் பிறந்து உலகம் முழுவதும் பரவலாய் இருக்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரோடு கூட நித்தியத்தை நாம் கழிக்க வேண்டுமானால் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு வாழ வேண்டும் என்பதை நாம் துல்லியமாய் தெளிவாய் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. உலக வாழ்க்கையின் மீது அதிகமாய் நீங்கள் கவனம் செலுத்தாமல் வரப்போகிற நித்திய ராஜ்யத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். ஆகையால் தான் எப்போவுமே இந்த நிகழ்ச்சியில் யோவான் 3:16 நாம் எப்போவுமே வாசிப்போம். என்ன சொல்லுகிறதுனா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதாக வேதத்தில் ரொம்ப தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனோடு நடக்கவும் தேவனோடு வாழவும் இயேசு வந்த முகாந்தரமே நம்மை நித்தியத்துக்குள் நடத்துவதுக்கு தான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் உயர்த்தி நாம் இங்கே இருக்க போகக்கூடியவர்கள் அல்ல. என்னுடைய மரணமோ உங்களுடைய மரணமோ எந்த நேரத்தில் ஏற்படும் நமக்கு தெரியாது. ஆனால் அது ஏற்படும் என்பதை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மனுஷன் மரணத்தை தெரிந்து கொண்டான். அந்த ஆதாம் ஏவாள் எப்போ இந்த கனியை புசித்தால் நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி நீ புசிக்கும் போது நீ சாகுவாய் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மனுஷனை படிக்கும் போது, ஆதாமை படிக்கும் போது, அவன் மூலியமாய் ஏவாளை உண்டாக்கும் போது அவர்களுக்கு மரணம் என்று ஒன்று கொண்டு வரவில்லை. ஆனால் அவர்கள் நித்திய பிறவைகளாக தான் இந்த உலகத்தில் அவரை போலவே அவருடைய சாயலாகவே படைக்கப்பட்டார்கள். ஆனால் சாத்தான் சர்பத்தின் மூலமாய் வந்து வஞ்சித்ததினாலே அவர்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தார்கள். அது நிமித்தமாய் மரணம் உலகத்துக்குள் வந்தது. அப்போவே பிதாவாகிய தேவன் முதல் வார்த்தை, அதாவது தீர்க்க தரிசனம் என்பதை சொல்லுகிறோம். வரப்போகிற காரியத்தை முன்கூட்டியே சொல்வதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனங்கள். அதில் பிதாவாகிய தேவன் அதில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது பைபிளில் பிதாவாகிய தேவன் என்ன நடக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே நிறைவேற்றுவதற்கு 4000 வருஷத்துக்கு முன்பதாகவே அவர் உரைத்த காரியங்கள் அங்கே நிறைவேறி முடிந்தது என்பதாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர் பிரகாரம் அந்த 4வது நாள். காரணம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் என்பதை வேதத்தில் பேதுரு சொல்லுகிறதை அவருடைய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அவருடைய பிரகாரம் அவர் சொல்லி 4 நாட்கள் இல்லையா, 4000 வருஷம் அது நிறைவேறி முடிகிறது. அதிலிருந்து இப்போ 2000 வருஷம் நிறைவேறி முடிய போகிறது. ஒருவேளை 6 நாள் கணக்கில் இந்த 2032 வரும்போது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி அவர் பிதாவுக்கு தன்னை காண்பித்து கொண்டு மீண்டுமாய் உலகத்துக்குள் இறங்கி சீஷர்களை பலப்படுத்தி அதுக்கு பிறகு 40வது நாள் அவர் பரமேறி கடந்து போகிறார். 10 நாள் காத்திருக்க சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அப்போ அந்த 10 நாளுக்கான எல்லா விதமான அறிகுறிகளும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே யூதர்களுடைய ஓய்வு நாளில்தான் நிறைவேறப்பட்டது என்பதை நீங்கள் தெளிவாய் வேதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது இன்றைக்கு அது நிறைவேறி 2000 வருஷம் இந்த வரப்போகிற 2032ஆம் ஆண்டு நிறைவேறுகிறதுக்குள்ள நிறைய சம்பவத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாய் பார்க்க போகிறோம். எந்த நொடியில் வேணாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படலாம் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எப்போதும் ஜபத்தோடு கூட ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனையை தந்திருக்கிறார். அப்போ கர்த்தரின் வார்த்தையின்படி நீங்கள் நடப்பதுக்கு கவனமாக இருக்கணும். எல்லாவற்றையும் செய்யுங்க, நீதியாக செய்யுங்க, நேர்மையாக செய்யுங்க, ஒழுங்கான முறையில் செய்யுங்க. தவறான காரியத்தை விட்டு விலகிடுங்க. தவறான பழக்க வழக்கங்களை விட்டு விலகுங்க. தவறான உறவு முறைகளை விட்டு விலகுங்க. பொய் பேசுறதை விட்டுருங்க. திருடுகிற காரியத்தை விட்டுருங்க. மற்றவங்க பொருள் நம்ம வைத்திருந்தாலே திருடுதான் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் விட்டு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார், மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த உணர்வோடு கூட இந்த உலகத்தில் நீங்கள் வாழ ஆரம்பித்திரும்போது நீங்கள் நித்தியத்துக்காக
ஆயத்தப்படுத்தப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் அந்த உணர்வு வந்துருச்சோ, நம்ம சரியாயிடணும், நீதியாக வாழணும், நேர்மையாக வாழணும், பொய் பேசக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, தீமையான வழிகளுக்கு போகக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்காக நினைக்கக்கூடாது, யார் மேலேயும் பகை இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது, யார் மேலேயும் வைராக்கியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காலத்தில் வசனங்களை கேட்டு அவங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவங்கள அதிகமாய் காயப்படுத்தணுங்களை கூட பொருட்டா எண்ணாமல் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மன்னிச்சுட்டு அவங்களோடு கூட பேச தொடங்கி விட்டதை நாம் பல இடங்களில் கேட்கும் போது என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. காரணம், அந்த செயல்முறையில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரோடவும் ஆவியானவர் தான் இடைப்பட்டிருக்கிறார், உங்களை நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை துல்லியமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடியவர்கள் அந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சாத்தானும் பலவிதமான வஞ்சனையான காரியங்களை தொடர்ச்சியாக கொண்டு வருவான். நித்திய வாழ்க்கையை தேவனோடு கூட நம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு அதுக்கு தடையாய் இந்த உலகத்தில் இருக்கும் போதே சாத்தான் பல இடர்களை கொண்டு வருவான். அந்த இடரில் நீங்கள் சிக்கிக்கொண்டு மடிந்து போகாமல் ரொம்ப ஞானமாக, ரொம்ப கவனமாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற உணர்த்ததிலின்படி எல்லாவற்றையும் மேற்கொண்டு யாரையும் துக்கப்படுத்தாதபடி சரியான பாதையில் நடந்து நம் முன்னேறி கடந்து போகும்போது அவரே நம்மை பலப்படுத்தி, அவரே நம்மை பாதுகாத்து, அவரே நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். என இயேசு எல்லாவற்றிலும் நம்மோடு கூடியிருந்த நம்மை நடத்துவதிலே அவர் உண்மை உள்ளவர். அதுக்காக தான் 24 மணி நேரமும் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மனுஷங்கிட்ட ஜபிக்க சொல்லி கேட்டாங்களோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவங்க உங்களுக்காக நினைவுக்கு வரும்போது ஜபம் பண்ணுவாங்க. இல்லை நினைவு ஒவ்வொரு நாளும் வரோன்னா அவங்க ஜபம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் 24 மணி நேரமும் உங்களுக்காக யாரும் பரிந்து பேச மாட்டாங்க. ஆனால் இயேசு மாத்திரம்தான் நமக்காக 24 மணி நேரமும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம், நாம் அவர் சுதந்திரித்த அந்த நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அவர்தான் வழி என்பதை அறிந்து நாம் செயல்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி உறுதியாய் நிலைநிறுத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ போன நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தபோது ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை கடைசி மணி நேரத்தில் நம்ம வாசித்து அதை முடித்து விட்டோம். எனவே அதன் காரியங்களை இன்றைக்கு கவனிப்பது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறார். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அப்போ நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். எப்படி நடக்க வேண்டும்? அடுத்தது வாசிங்க. நாம் விசுவாசிகள் ஆன போது விசுவாசிகள் என்னக்கூடிய போது இன்னைக்கு திருச்சபையில் உள்ளவர்கள் வாய் மொழியாக என்ன சொல்லிடுறாங்க? ஏன் விசுவாசி? நிறைய சபை போதகர் பேசுகிறத பார்த்துருக்கிறேன். ஏன் விசுவாசின்னுவாங்க. யாருமே நம்முடைய விசுவாசி இல்லை, எல்லாமே தேவனை விசுவாசிக்கிறவர்கள். நம்ம எல்லாம் இணைந்து தான் தேவனை விசுவாசிக்கிறோம். ஆகையால் நாம் விசுவாசிகள் ஆன போது, அதாவது எதை விசுவாசிப்பது? குறிப்பிட்ட சபையோ குறிப்பிட்ட ஊழியர்களையோ அல்ல, தேவனை விசுவாசிக்கக்கூடியவர்கள். அதில் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் குறிப்பாக கடைசி மணி நேரமாக இருக்கிறதுனால அவங்க ஒரு மனுஷனுக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பிரபலமாக்கப்பட்ட பிறகு சாத்தானும் ரொம்ப தந்திரமானவன். இப்படி இயேசுவின் நாமத்தை கொண்டு வராதவங்க நிறைய பேர் பாருங்கள், நிறைய நாமத்தை சொல்லி பாடல் பாடியிருப்பாங்க, ஆராதிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க வழியெல்லாம் விலகி போயிருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சாத்தானும் ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பிடிப்பதுக்கு பயன்படுத்தப்பட முடியும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், கூடமான வழிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட வஞ்சிப்புக்கு நீங்கள் ஆளாகாதபடி வசனத்தை பின்பற்றக்கூடியவர்களோடு கூட இணைந்து செயல்படுங்கள். வசனத்தின்படியே நடந்து கொள்ளுங்கள். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவர் போதித்திருக்கிற போதனைகளை கட்டாயம் கைக்கொள்ள வேண்டும். அவர் அந்த 1வது நூற்றாண்டிலே வந்து எப்படி வாழ்ந்து நமக்கு காண்பித்தாரோ, அவர் வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு சில பகுதிகள், அவர் செய்த ஒரு சில காரியங்கள் எல்லாம் வேதத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் சுவிசேஷத்தின் வாயிலாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க், லூக், யோவான்
வாசிக்கும் போது அது நமக்கு ரொம்ப தெளிவாய் என்ன நடந்தது, எங்கே போனார்கள், என்ன செய்தார்கள் என்பதை அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த சுவாபம் உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்தில் நாம் நடந்து கொள்ளும்போது இந்த உலகத்தின் இருள் நம்மை மேற்கொள்ளாமல் இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வெளிச்சமாயிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவரே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே அவரை பின்பற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவை தான் நமக்கு ஒரு உதாரணம், மனுஷர்கள் அல்ல. புரியுதா? நாம் யாரையும் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை, இயேசுவை நாம் பின்பற்றணும். இப்போ ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நானும் என் ஆரம்ப ஊழிய நாட்களில் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிறகு நிறையா மனுஷர்களுக்கு பின்பதாய் நானும் ஓடி இருக்கிறேன். ஓடலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். அந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பின்பதாய் நிறையா ஓடினேன். அவங்க கூட்டம் நடத்துகிற இடங்களுக்கெல்லாம் நான் கடந்து போவேன். அதே நேரத்தில் அந்த இடத்துல அவங்களோடவே உட்கார்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பேன். இவங்களெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். எப்போது ஆண்டவர் என்னை வசனத்தின் ஆழத்துக்குள் நடத்தினாரோ மனுஷர்களை பின்பற்றுகிறதை விட்டு தேவனை பின்பற்ற ஆரம்பித்தேன். எப்போது தேவனை பின்பற்ற ஆரம்பித்தேனோ உலகத்தின் என்னுடைய எல்லா காரியமும் என்னை பின்தொடர ஆரம்பித்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப சுலபமாக சொல்லிட்டாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு அவைகளெல்லாம் நிறுத்திவிட்டு ஆண்டவருக்கு எது பிரியம், ஆண்டவருக்கு எது பிடிக்கும் அப்படின்றத கண்டுபிடித்து வேதத்திலிருந்து அந்த வசனங்களை தெரிந்து கொண்டு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை பரலோகத்துக்காக இந்த உலகத்திலே வாழ துவங்கும் போது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிற வரை நம்முடைய எல்லா காரியத்தையும், எல்லாம் என்பது எல்லாமே, நம்ம உடல் ஆரோக்கியம், நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய பாதுகாப்பு, நம் தேவைகள் சந்திக்கப்படுவது முதல் கொண்டு எல்லாவற்றையும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆகையால் தான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. நித்திரை என்பது நாம் தினந்தோறும் இரவு நேரத்தில் தூங்குறோமே அந்த நித்திரை குறித்து சொல்லவில்லை. நாம் விழித்திருந்தாலும் நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் அந்த நிலைமையில் நாம் என்ன செய்கிறோமே என்று தெரியாமலே இந்த உலகத்தின் காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டும் என்று தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது அவர்களுக்கு எழுதுகிறது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த வசனத்தின் வாயிலாக கர்த்தர் நம்மோடு கூட ஏன் பேசுகிறார்? நாம் ஏதோ விட்டு எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதை எழும்பி என்ன செய்யணுமா? நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க காலமாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிறோம். பாருங்க, நம்ம விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்போது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. முதலாவது நூற்றாண்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போதே அப்போவே நமக்கு நெருங்கிருச்சுன்றார். அப்போ இன்னைக்கு அதோடைய கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள் பார்க்கிலும் இன்னும் நமக்கு மிகவும் நெருக்கமாய் மாறிவிட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது உலகத்தில் பெறக்கூடியது அல்ல. ரட்சிப்பின் பாதையில் நாம் நடக்கிறோம். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிந்தின அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் சொன்ன உபதேசத்தின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால முழுகி ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே, அந்த ரட்சிப்பின் பாதைக்குள்ளே அவன் வந்துடுறான். உலகத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாரம்பரியமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அவங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பமா, இவங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பமா? ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தத்துக்கு தான் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். தவிர உலகத்தில் இருக்கிறவரை யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை மனுஷனுடைய வாழ்முறையில் நம்ம சொல்லலாம் அவர் ரட்சிக்கப்பட்டவர் அப்படின்னா ரட்சிப்பின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறவர். ஆனால் முடிவு பரிந்தும் அந்த நிலைத்து நின்றால்தான், அந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்து நின்றால்தான் ரட்சிக்கப்படுவோம் என்பதாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பொண்ணா பாருங்க பிரதர், ரட்சிக்கப்பட்ட பையனா பாருங்க பிரதர்னா, ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கு நீங்கள் வரணும். ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தில் தான் ரட்சிக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்க்க முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது.
எனவே தேவனோடு இணைந்து வாழவும், தேவனுக்காக வாழவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரை நம்மை கைவிடவே மாட்டார் என்பதை வேதத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம முந்தி ரட்சிப்பு இருந்ததை பார்க்கிறோம், இப்போது ரட்சிப்பு அதிகமாக சமீபத்தில் இருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். தொடர்ச்சியாக வாசிக்கலாம். இரவு சென்று போயிற்று, பாருங்க, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்தகார கிரியைகளை தள்ள வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் முடிவு பருந்த நிலத்தில் இருக்கிறது தான் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிக்கப்பட போகிறவர்கள், ரட்சிப்பில் நாங்கள் நிற்க போகிறவர்கள் அந்தகார கிரியைகளை தள்ள வேண்டும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தகார கிரியை என்பது இந்த உலகத்தின் அதிபதியால் உண்டாக்கப்பட்டது. அவன் சாத்தான், அவன் லூசிஃபர், பழைய பாம்பாகிய வலுசரபம், பொய்க்காரன், பொய்க்கு பிதா, உலகம் எங்கும் சுற்றி திரிகிறவன், நம்ம மேலே இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் குற்றம் சுமத்துகிறவன். அதுதான் அவன் மேலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகோதரர்களை குறித்து இரவும் பகலும் குற்றம் சாட்டினவன் தாழே தள்ளப்பட்டான் என்று பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று என்பதாய் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே எழுதப்பட்டிருக்குது அப்படின்றதுனா, ஏன்னா உங்களுக்கு சொல்லணும்ல, வசனத்தின் ஆதாரத்தை சொல்லும் போது அப்போ தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இன்னைக்கு சாத்தானுடைய முக்கியமான வேலையை நம்ம மேலே தேவனுடைய சமூகத்தில் போய் குற்றம் சாட்டுவது. எதற்கு குற்றப்படுத்துகிறான்? நம்ம செய்கிற தவறான காரியங்கள், தவறான முடிவுகள், தவறான காரியங்கள். தேவனுக்கு சித்தமில்லாததை செய்யாதீங்க. நீங்கள் ஊழியக்காரர் கூட இருக்கலாம். இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. தேவன் சொல்லுகிற மாதிரி நம்ம நடக்க வேண்டும். தேவன் சொல்லுகிற மாதிரி நீங்கள் நடந்திருந்தால் உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்படியே தேவன் சொல்லாதபடி சுய இஷ்டமாய் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கொண்டு நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீர்களானால், நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அதை தான் உங்களுக்கு செய்தியாக சொல்ல முடியும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏன்னா ஊழியம் நமக்குரியதில்லை, என்னுடைய எஜமானன் அவர்தான். எஜமானன் என்ன சொல்லுகிறாரோ அது இந்த வேலைக்காரனாக நான் செய்கிறேன். ஒரு பக்கம் வேலைக்காரனாய் நான் பணி பார்க்கிறேன், இன்னொரு பக்கம் அவர் நண்பராக கூட இருந்து, அவர் ஃப்ரெண்டாக இருந்து எல்லா ரகசியத்தையும் தெரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். என்ன அதுக்காக தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்னை ஆயத்தப்படுத்தி தான் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நானும் இந்த உலகத்தில் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் போராடுறேன். ஏன்னா நல்ல போராட்டத்தை போராடணும். நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்கணும். அப்படி முடிக்கணும்னா இருளின் அந்தகாரத்தை நாம் தள்ளிவிட வேண்டும். அந்த இடத்துல என்ன தள்ளப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு? அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. அப்போ இங்கே சொல்லப்படுகிற தள்ளிவிட்டு. உலகத்தில் இருக்கிற எல்லாமே தள்ளிடுங்க. பகை வேணாம், கசப்பு வேணாம், வைராக்கியம் வேணாம், விரோதம் வேணாம், பெருமை வேணாம், பொறாமை வேணாம். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம். சுகபோக பிரியர்கள் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு மேலேயே பிரியம். எங்கே போய் என்ன சாப்பாடலான்ற எண்ணமே நிறைய பேருக்கு உண்டாயின்னு இருக்கும். அந்த மாதிரி காரியத்தில் விட்டு விலகிடுங்க. பணப்பிரியர்கள், பொருளாசைக்காரர்கள். அப்போ இப்படியெல்லாம் வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2ஆம் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் விட்டு விலகுங்க. அதுதான் அந்தகார கிரியைகள். அந்த அந்தகார கிரியைகளை விட்டு நாம் விலகி ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். ஒளியின் ஆயுதம் எது? நற்குணம், விசுவாசம், நம்பிக்கை, தேவனை நம்புவது, தேவனுக்காய் வாழ்வது, தேவ சித்தத்தை செய்வது, இவைகள் எல்லாம் ஒளியின் ஆயுதம். நமக்கு ஒருவேளை ஒரு ஆயுதத்தை போல கையில் வராதும் இருக்கலாம்.
ஆனால் அதை கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவைகளே நமக்கு ஒரு ஆயுதமாய், அவைகளே நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. என வேதம் சொல்லுகிறது, வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படியானால் இது ஒரு ஆயுதம். இந்த வசனத்தை வைத்து இருக்கிறவன் ஒரு பக்கம் வெட்டுகிறவன் அல்ல, 2 பக்கம் வெட்டுகிறவன். ஒருவேளை இதை பேசும்போது உங்களுக்கும் பேசும், எனக்கும் பேசும். அதே நேரத்தில் யுத்தம் என்று வரும்போது இந்த வசனத்தை நாம் பயன்படுத்தும் போது இந்த பட்டயம் 2ம் வெட்டும் என்பதாய் நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசம் நம்முடைய கேடகத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு ஆயுதம். விசுவாசம் ஒரு ஆயுதம். எந்த காரியத்தை இது முடியாது என்று சாத்தான் கொண்டு வந்தானோ, இல்லை முடியும் என்பதை அந்த ஆயுதத்தில் தடுத்து முடியும் என்பதை காண்பிக்கிறது தான் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்போ அந்த ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எதை தரிக்கக்கூடாது, எதை தரிக்க வேண்டும் என்பதை வேதத்தில் நல்லா நமக்கு பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவைகளை நாம் தரித்து கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளம் பண்ணவர். அடுத்தது வாசிப்போம். களியாட்டம். பாருங்க, அங்க ஒரு சில காரியங்களை சொல்றார். களியாட்டம், வெறியும், வேசித்தனம். களியாட்டம் என்ன தெரியுமா? களியாட்டம் என்பது இந்த நாடகங்கள், இந்த படங்கள், அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுபாவங்களை மாற்றுறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸை மாற்றுறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டியில் பண்ணுறது. அப்படிப்பட்ட களியாட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கடைசி மணி நேரத்தில் இந்த களியாட்டங்கள் அதிகரித்து விட்டது. எப்போ இந்த டிவி, அதுக்கப்புறம் முதலெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா, எங்கேயோ ஒரு டிவி இருக்கும், அதில் வந்து இவ்வளோலாம் வராது. இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற மொபைல் ஃபோன்லேயே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தின் நவீனத்துவம் அதிகமாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த நவீனத்துவத்தை சாத்தான் தான் உலகத்துக்காக அதிகமாக பயன்படுத்துகிறான். ஆனால் அதே நவீனத்துவத்தில் தேவனுடைய மகத்துவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய பிரசன்னங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உலகத்தில் நன்மையும் தீமையும் நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையை கண்டடைகிறவன் தேவனை கண்டடைவான், தீமையை கண்டடைகிறவன் சாத்தானை கண்டடைகிறது மாத்திரமல்ல, ஆக்கினி தீர்ப்பில் வைக்கப்பட்டு அவன் நரகாக்கனியில தள்ளப்படுவான் என்பதை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப களியாட்டங்களுக்கு வெறித்தனம், எல்லாத்துலயும் ஒரு வெறித்தனம். வெறும் வந்து சண்டை போடுறதுல மாத்திரம் இல்லை, ஒரு விளையாட்டு விளையாடினா கூட அதுல ஒரு வெறித்தனம் வரும். எந்த விஷயத்திலும் வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்காது. எல்லாவற்றிலும் நமக்கு தான் வேணும், நம்ம தான் ஜெயிக்கணுன்ற ஒரு சுவாபம், ஒரு பிடிவாதம் அவங்களுக்குள்ள இருக்கிறபடியால் அந்த வெறித்தனம் வருகிறது. எல்லாரும் மேல ஒரு வெறி. அந்த வெறியும் வேசித்தனமும் காம விகாரம், அதாவது பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு உலகமே சோரம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். நான் என்ன செய்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதாவது உலகத்தில் அப்படிப்பட்ட சுவாபங்கள் உயரும் போது நிறைய பேர் போராடுறீங்க. அந்த போராட்டத்தை விட்டு வெளியே வர நீங்கள் ஜெபிக்கணும். அதே நேரத்தில் உங்களை ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுத்து தேவனுக்குரிய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடணும். சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெறுமையாய் பாதுகாத்து கொள்ளும் போது உங்களுக்குள்ளே இருந்து ஓடின சாத்தான் பலரை கூட்டி கொண்டு வந்து உங்களுக்குள்ளே அதிகமாக கூடி ஏறிடுவான், லேகியோனாக மாறிடும். அதனால் அப்படிப்பட்ட இடம் கொடுக்காமல் ஒரு காரியத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த உடனே அந்த காலியான பகுதியை வசனத்தினாலும் விசுவாசத்தினாலும் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையினாலும் தேவனை பின்பற்றுகிற நடவடிக்கையினாலும் அப்படிப்பட்ட காரியத்தினால் நிரப்பி கொள்ள வேண்டும். அப்படி நிரப்பி உங்களை நீங்கள் வெறுமையாக பாதுகாத்து கொள்ளாதபடி நீங்கள் நிரம்பினவர்களாக இருக்கும் போது, அதுதான் பைபிள் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஓய்ந்து போகும். அந்த நிறைவான ஆவியானவரை நீங்கள் சுமக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் எம்டியாக இல்லாமல் சத்துரு மீண்டுமாய் குடியேறாதபடி தொடர்ந்து தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய நீங்கள் ஆரம்பித்து விடுவீர்கள். எல்லாத்துக்கும் வசனத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. அதெல்லாம் புரட்ட ஆரம்பித்தோம்னால் அதிகமாக இந்த அரை மணி நேரத்தில் கவர் பண்ண முடியாது. அதனால தான் இந்த வசனங்களை மாத்திரம் இன்றைக்கு தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வாசித்துருவோம். வாக்குவாதங்கள். இப்போ எல்லா இடத்துல என்ன ஆகுது? வாக்குவாதம். எல்லா குடும்பங்களிலும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, நீங்கள் டிவிலையும் சரி, எதனா சொன்னால் அது சரியா, இது சரியா, அது தப்பா, இது சரியா, செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் வாக்குவாதங்களும் பொறாமை, உள்ளவர்களாய் நடாமல், இதெல்லாம் வந்து அந்தகாரத்தின் கிரியைகள். உள்ளவர்களாய் நடாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல, பகலில் நடக்கக்கூடியவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக, பாருங்க, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 11, 12, 13, 14 வசனத்தை போன
நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் கடைசி நேரத்தில் வெறும் இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இதுக்குரிய காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு கவனிக்க உதவி செய்தார். பேணாமல் இருக்க அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயத்தில் தூண்டாதீங்க. உங்கள் மனசையும் உங்கள் சரீரத்தையும் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தில் என்கரேஜ் பண்ணாதீருங்க. அதை மட்டுப்படுத்துங்க. அது சாதாரணமான ஒரு மாம்ச இச்சை தான். அது நிரந்தரமாக நிலைக்க போகிறது ஒன்று அல்ல. நிரந்தரமான நித்திய ஜீவனுக்காக உங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துங்கள். தேவனோடு நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். தீமையான காரியங்களுக்கு விட்டு விலகுங்கள். அந்தகார காரியங்களை கிரியைகளை விட்டு விலகி ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பகலில் நடக்கக்கூடியவர்களாய் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது, தேவனோடு கூட நடக்கும்போது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணி அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சேர்ப்பதுக்கு அவரே உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே அரை மணி நேரம் முடிகிறது. தொடர்ச்சியாக தேவனோடு கூட நீங்கள் நடங்க, வாழுங்க. தீமைக்கு உங்களை விலகி காத்துக்கொள்ளுங்க. நன்மையான பாதையில் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். சரியா? அதனால் உலகம் இருளில் நிறைந்திருக்கிறது மாத்திரமில்லை, அதுக்காக குறிக்கப்பட்ட கடைசி மணி நேரத்தை எட்டுகிறது. உலகம் முடியாது, ஆனால் அவருடைய வருகை இருக்கும். ஏன்னா உலகத்தின் முடிவு அவர் வந்து 7 வருஷம் எடுத்துக்கொண்டு போயிடுறாரு. மத்திய ஆகாயத்தில் இருக்க போகிறோம். அதுக்கு பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு அவர் பகிரங்கமாக, அதுதான் 2ஆம் வருகை. அவர் இந்த உலகத்துக்குள் வருவார். இந்த உலகத்துக்குள் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதே உலகத்தில் 1000 வருஷம் நம்மளை வாழ வைக்க போகிறார். வாழ வச்ச பிறகு, அந்த 1000 வருஷம் முடித்த பிறகு, அதுக்கு முன்னே அந்தி கிறிஸ்து, அதன் சொரபத்தை வணங்கினவன், கள்ள தீர்க்கதரிசிகள், முத்திரை தரித்தவர்கள் எல்லாம் நரகத்தில் தள்ளப்பட்டு அவங்களுக்கு நியாய தீர்ப்பு ஆயிடுது. அதுக்கு பிறகு சாத்தான் மாத்திரம் கட்டு வைக்கப்படுகிறான். கர்த்தர் அவனோட இயேசு அவனோட கூட யுத்தம் செய்கிறார். அவனை நிரந்தரமாய் அவர்கள் இருக்கிற அதே ஸ்தலத்துக்கு தள்ளிடுறாரு. அவனுக்காய் வாழ்ந்தவர்களையும் அதே நரக அக்கனியில் நியாய தீர்ப்பு கொடுத்து தள்ளிட்டு தமக்காய் வாழ்ந்தவர்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறார். அது பிதாவின் வீட்டில் இருக்க போகிறது. எனவே இந்த காரியத்துக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள், பலப்படுத்தப்படுங்கள். தீமையான வழிகளை விட்டு விலகுங்க. நன்மையான வழிகளை பின்தொடர உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சமூகமும் இவர்களை மூடி மறைக்கட்டும். தீமைக்கும் சத்துருவின் திட்டங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்தும். இவர்கள் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஆண்டவரே வெளிச்சத்தில் பகலில் நடக்கும் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். அந்தகாரத்தில் சம்பந்தப்பட்ட எந்த பழக்கங்கள் இவர்களுக்குள் இருந்தாலும் அவைகளை மேற்கொள்வதற்கு ஆவியானவரே நீர் பலன் தாரும். அவர்கள் மேற்கொண்ட சந்தோஷம் அவர்களுக்குள் இருக்கட்டும். உம்முடைய சமாதானம் அந்த இருதயத்தை ஆளுகட்டும். இன்றைக்கு இவர்கள் உம்முடைய ராஜ்யத்தின் காரியத்தின் மீது நோக்கமாயிருந்து இவைகளை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறபடியால் இவர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறவரை இந்த உலகத்தில் அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையின் கரத்தில், கிருபையின் பிரசனத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து தேவனோட நடங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை ஒரு வேலையோட வருகை தாமதிக்குமானால் ஜீவனோடு வைப்பாரானால் நிச்சயமாக சந்திப்போம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.